என்ன சின்னம்மா அதெல்லாம்? மஞ்சள் பத்து போடணும்னு சொன்னீங்கல்ல, சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு இங்க வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க. சின்னம்மா அவ்வளவு பெரிய காயம் இல்ல சின்னம்மா. அது எதுவும் பண்ணாம இருந்தா கூட என் காயம் சீக்கிரமா ஆறிடும். அப்படியெல்லாம் கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. முதல்ல இப்படி உட்காருங்க, நான் மஞ்சள் பத்து போட்டு விடுறேன். அந்த பொண்ணோட நாத்தனாரோ மாமியாரோ தாலி பிரிச்சு கோப்பாங்க. கடைசியா புருஷன் கையில கொடுத்து கழுத்துல போட்டு விட சொல்லுவாங்க. சாமிய கும்பிட்டு வந்திருக்கிற சொந்த பந்தங்களுக்கு பச்சரிசி பழங்களை கொடுத்துட்டு வீட்டுக்கு வர வேண்டியதுதான். ஓ, புருஷன் கையால தான் போட்டுக்கணுமா? ஆமாமா. அது அவரால வர முடியாம இருந்தா? தாலி பெருக்கி போடுறதுக்கு புருஷன் இல்லாம எப்படிமா? அவரு வர முடியாத சூழ்நிலையில இருந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறேன். மாமியார் கையாலேயோ நாத்தனார் கையாலேயோ போட்டுக்க சொல்லு. வேற ஏதாவது கேட்கணுமாமா? இல்ல இல்ல, ரொம்ப நன்றி ராணி. இதுல என்னமா இருக்கு? சரிம்மா, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் வரேன். சரிம்மா.